لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் கருணை அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். இவ்வுலகத்தை படைத்த ஒரே இறைவனான அல்லாஹ்வுக்கே போலனைத்தும் இருளிலும் அஞ்ஞானத்திலும் மூழ்கியிருந்த மனிதர்களுக்கு அறிவூட்டி நல்வழி காட்டி இஸ்லாத்தின்பால் சத்தியத்தின்பால் கொண்டு வந்த அறிவித்தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த உத்தம நபி தோழர்கள் தோழியர்கள் அன்னாருடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நல்லடியார்கள் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள் வரை நபிகளாரின் வழிமுறையை தேடி படித்து ஆராய்ந்து அதன்படி வாழருக்கு அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கருணையும் என்றென்றும் நின்றலட்டுமாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அவனது மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் விருதமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த ஹுத்துபாவில் சொல்லப்படுகின்ற அல் குர்ஆனிய வசனங்களும் நபிகளாரின் பொன்மொழிகளும் என் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் பிரதிபலிக்க வேண்டும், வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும், அதற்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஹுத்பா பெறுவதை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒப்புக்குரிய இடம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய மாளிகை, பள்ளிவாசல்கள். அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்புக்குரிய ஒரு இடம் என்று சொன்னால் கடை தெருவுகள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற செய்தியை பார்க்கின்றோம். எனவே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே பள்ளிவாசலிலே என்னென்ன விடயங்களை பேணி நடக்க வேண்டும், கடைப்பிடிக்க வேண்டும், என்னென்ன விடயங்கள் செய்யக்கூடாதென்று மார்க்கமுக்கு சில வழிகாட்டல்களை சொல்லி தந்திருக்கின்றது. அந்த விடயங்களை ஒரு முஸ்லீம் பேணி நடந்து கொள்ள வேண்டும். அந்த ஒழுக்கங்களை கடைப்பிடித்து ஒழுகுவது ஒரு முஸ்லீமுடைய கடமை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அதிலே முக்கியமான ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். எங்களில் அதிகமானவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்ற நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுக வேண்டிய விடயங்களில் மிக முக்கியமான விடயத்திலே அதிகமானவர்கள் அலட்சியமாக இருக்கின்றோம். அதுதான் பள்ளியை நோக்கி வருகின்ற நாங்கள் வீட்டிலிருந்து உது எடுத்து கொள்ள வேண்டும். வீட்டிலிருந்து உது எடுத்து கொண்டு வருவதுதான் நபிகளாருடைய சுன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு உது எடுத்து பள்ளியை நோக்கி வருவதற்கு தான் தனி சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மன் தத்தஹர ஃபீ பைத்திஹி சும்ம மலா இலா பைத்தின் மின் புயூத்தில்லா, யார் தன்னுடைய வீட்டிலே இல்லத்திலே உது எடுத்து பிறகு அல்லாஹ்வுடைய மாளிகையை நோக்கி செல்கின்றாரோ அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் அளிக்கப்படுகின்றது, ஒரு அந்தஸ்து தரஜா உயர்த்தப்படுகின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பார்க்கின்றோம். இந்த சிறப்பு யாருக்கு என்று சொன்னால் வீட்டிலிருந்து ஒது எடுத்து வருகின்றவர்களுக்கு தான் அந்த சிறப்பு. பள்ளியிலே
உது செய்வதற்கான வசதி, இதுவெல்லாம் பிரயாணிகள் சந்தர்ப்ப சூழ்நிலையிலே அந்த உது எடுப்பதற்கு, இயற்கை தேவை நிறைவேற்றிக் கொள்வதற்குத்தான் அதனை அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே உள்ளூர் வாசிகள் பெரும்பாலும் நாங்கள் இந்த சுன்னாவை கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முக்கியமான ஒரு வழிகாட்டல். பள்ளியை நோக்கி வருகின்ற நாங்கள் கண்டிப்பாக பேண வேண்டிய இந்த வழிமுறையை நாங்கள் பேணி நடந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுபோன்றுதான் தொழுகைக்காக வேண்டி பள்ளியை நோக்கி வருகின்ற ஒரு முஸ்லிம் நடந்து வர வேண்டும். பள்ளிக்கு நடந்து வருவதின் சிறப்பை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சொல்கின்றார்கள். சில சகோதரர்கள் தூரம் என்பதற்காக வேண்டி சோம்பல் காரணமாக வீட்டிலே தொழுகின்ற முறையை பார்க்கின்றோம். ஒரு முஸ்லிம் எவ்வளவு தூரம் நடந்து பள்ளியை நோக்கி வருகின்றானோ அவ்வளவுக்கு அவனுக்கு நன்மை இருக்கின்ற என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், இது தொழுகையாளியை தவிர வேறு யாரும் இந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தொலைவில் இருந்து நடந்து வருவதற்கு தான் அதிக நன்மை இருக்கின்றது. இன்ன அலமன் நாசி அஜ்ரன் பிஸ்ஸலா, வெகு தூரத்தில் இருந்து நடந்து வருவதற்கு தான் மக்களில் நற்கூலி அதிகம் பெறுபவர் அந்த தொழுகையாளி தான் என்று சொன்னார்கள். அதற்கு அடுத்து தூரத்திலிருந்து வந்து தொழுபவர் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எந்த அளவுக்கு ஒரு முஸ்லிம் நடந்து தூரத்திலிருந்து நடந்து வருகின்றானோ அந்த அளவுக்கு அவனுக்கு நன்மைகள் எழுதப்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இப்னு ஹிப்பான் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எட்டிற்கும் 10 நன்மைகள் இருக்கின்றது. ஒவ்வொரு எட்டுக்கும் 10 நன்மைகளை 2 வானவர்கள் பதிவு செய்கின்றார்கள், எழுதுகின்றார்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். பள்ளிக்கு நடந்து வருவதற்கு எவ்வளவு பாக்கியம் என்பதை பாருங்கள். அன்பு சகோதரர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஒரு நபிமொழியிலே சொல்கின்றார்கள், தர்மத்தை பற்றி சொல்கின்றார்கள். அந்த தர்மத்திலே ஒரு மனிதன் தொழுகைக்காக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டும் சதகா, தர்மம் என்ற செய்தியை சொல்கின்றார்கள். அப்போ ஒரு முஸ்லிம் தொழுகைக்காக வரும்போது நடந்து வருகின்றான் என்று சொன்னால், ஒவ்வொரு எட்டையும் எடுத்து வைக்கின்றான் என்று சொன்னால் அவனுக்கு தர்மம் செய்த நன்மை அடைந்து கொள்கின்றான். எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை பாருங்கள். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு தகுதிகள் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்ற என்ற செய்தியை சொல்வதை பார்க்கின்றோம். இதுவெல்லாம் யாருக்கு இந்த பாக்கியம் என்று சொன்னால், பள்ளியை நோக்கி நடந்து வருவோருக்குத்தான் அந்த பாக்கியம். வாகனத்தில் வருவதை விட நடந்து வருவதுதான் சிறந்தது. நபிகளாருடைய பயிற்சி பாசல் வந்த நபித்தோழர்கள் நன்மையை அதிகமாக அடைந்து கொள்ளவன் என்பதற்காக வேண்டி அதிகமாக எட்டுக்கள் வைத்து பள்ளியை நோக்கி வருகின்றவர்களாக இருந்திருக்கின்ற என்ற செய்தியை பார்க்கின்றோம். உபை பின் கஅப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சொல்வதை பாருங்கள். அன்சாரின்களில் ஒரு மனிதர் இருந்தார். அவர்தான் மதீனாவிலே மஸ்ஜித் நபவியை விட்டு பள்ளியை விட்டு தூரமாக வசிக்கின்ற ஒருவர். அப்படி இருந்தும் கானத் லா துக்திஹு ஸலா, அப்படி இருந்தும் அவர் எந்த தொழுகையும் தவற விடுவது கிடையாது. தூரம், ஆனால் ஒரு தொழுகையை மிஸ் பண்ணுவது கிடையாது. இவரை பார்த்து தோழர்கள் நண்பர்கள் சொன்னார்கள் அவருக்கு ஒரு அறிவுரையாக, நீங்கள் ஒரு கழுதையை வாங்கினால் இருளான நேரத்திலே மேடான பகுதியிலும் உங்களுக்கு பயணிப்பதற்கு அது இலகுவாக இருக்கும் என்ற செய்தியை சொன்னபோது அந்த மனிதர் சொன்னார், என்னுடைய வீடு பள்ளிக்கு அருகாமையில் இருப்பது எனக்கு சந்தோஷத்தை தராது. நான் பள்ளியை நோக்கி நடந்து செல்வதற்கு எனக்கு நன்மை எழுதப்படுவதையும்
பள்ளியிலிருந்து வீட்டை நோக்கி நான் என்னுடைய குடும்பத்தாரிடம் செல்வதற்கும் எனக்கு நன்மை எழுதப்படுவதையும் நான் விரும்புகின்றேன், ஆசைப்படுகின்றேன் என்ற செய்தியை சொன்னபோது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமக்கு அவை அனைத்தையும் அல்லாஹு தஆலா சேர்த்து வழங்குவானாக என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கின்றோம். நபித்தோழர்கள் அவ்வாறு பள்ளிக்கு அருகாமையில் குடியமர்வதற்கு விரும்புகின்ற சந்தர்ப்பத்தில் கூட நபிகளார் தடுத்திருக்கின்றார்கள். பனூ சலமா கோத்திரத்தை சார்ந்தவர்கள், அவருடைய வீடு மஸ்ஜித் நபவியை விட்டு தூரத்தில் இருந்தது. மஸ்ஜித் நபவியிலே பக்கத்திலே குடியமர்வதற்காக வேண்டி தங்களுடைய வீடுகளை விற்றுவிட்டு அவர்கள் அங்கே குடியமர்வதற்கு முயற்சித்த சந்தர்ப்பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்தார்கள். உங்களுடைய ஒவ்வொரு காலடிக்கும் உங்களுக்கு தகுதி, உங்களுக்கு தரஜாக்கள் இருக்கின்றது என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன செய்தி ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெகு தூரத்திலிருந்து பள்ளியை நோக்கி நடந்து வருவதற்கு அதிகமான நன்மைகள் இருக்கின்றன என்ற நற்செய்தியை சொல்கின்றார்கள். இந்த நற்செய்தி, இந்த நன்மை அடைந்து கொள்வர் யார் என்று சொன்னால், வீட்டிலிருந்து உழுவெடுத்து பள்ளியை நோக்கி வருவர் தான் இந்த பாக்கியத்தை அடைந்து கொள்கின்றார் என்ற செய்தியை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோன்றுதான் பள்ளிவாசலிலே பேண வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளில் ஒன்றுதான் பள்ளிக்காக வருகின்ற நாங்கள் எங்களுடைய சிறு குழந்தைகளையும் பள்ளிக்கு நாங்கள் அழைத்து வர வேண்டும். இன்று நிறைய பள்ளிகளில் இந்த பிரச்சனையை பார்க்கிறோம். சிறு பிள்ளைகள் பள்ளிக்கு அழைத்து வரும்போது அதனை ஒரு முரண்பாடாக வளர்ப்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரி மிக்க ஒரு தலைவர். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஜமாத்தாக தலைமை தாங்கி தொழுகை நடத்துகின்ற நேரம் தன்னுடைய பேரப்பிள்ளை உமாமாவை தூக்கி வைத்துக் கொள்வார்கள். சுஜூதுக்கு போகின்ற நேரம் நபிகளார் கீழே இறக்கிடுவார்கள். புகாரி முஸ்லிமில் இந்த செய்தியை பார்க்கின்றோம். திரும்ப நபிகளார் நிலைக்கு வந்த பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை தூக்கி வைத்துக் கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிள்ளைகளோடு இரக்கமாக இருந்திருக்கின்றார்கள். சிறுபிராயத்திலிருந்து அந்த ஆன்மீக ரீதியான பயிற்சி பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கின்றார் என்ற செய்தியை பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லினார்கள், தொழுகையை நான் நீட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன், ஆனால் பின்னால் சிறு பிள்ளைகளுடைய சத்தம் கேட்கின்றது, அது அந்த தாய்க்கு இடையூறாக அசௌகரியமாக அமைந்துவிடுமோ என்பதற்காக வேண்டி நான் தொழுகையை சுருக்கிக் கொள்கின்றேன் என்று சொன்ன செய்தியை பார்க்கின்றோம். முஸ்லிமிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிறு பிள்ளைகள் அவ்வாறு பள்ளிவாசலுக்கு வந்து அவர்கள் அங்குமிங்கும் கூத்தாடும் போது, விளையாட்டுகளில் ஈடுபடும் போது மூத்தவர்கள் பெரியவர்கள் அன்பாக பண்பாக பாசமாக விழித்து பிள்ளைகளுக்கு புத்திமதியை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல்களை பாருங்கள். ஒரு முன்மாதிரி மிக்க ஆசிரியர் சிறு பிள்ளைகளை எவ்வாறு நெறிப்படுத்தி இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். உமர் பின் அபி சலமா என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன நபித்தோழர் உணவருந்துகின்ற நேரம் அவருடைய கை உணவு தட்டிலே அங்குமிங்கும் தவழுகின்றது, அங்குமிங்கும் கையை போடுகின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏசவில்லை, அடிக்கவில்லை, திட்டவில்லை, அதட்டவில்லை, அன்பாக பண்பாக பாசமாக விழித்து சொல்கின்றார்கள், யா குலாம், அன்பு மகனே, தம்பியே, செல்லமே என்று இரக்கமாக பாசமாக விழித்து சொன்னார்கள். சம்மில்லா, சாப்பிடுவதற்கு முன் பிஸ்மில்லா சொல்லி உன்னுடைய வலது கரத்தினால் சாப்பிடு, உனக்கு எது அருகாமையில் இருக்கின்றதோ அதை நீ சாப்பிடு என்று சொல்கின்றார்கள். இந்த நபித்தோழர் சொல்கின்றார், அந்த நடைமுறை என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே பிரதிபலித்த என்ற செய்தி சொல்கின்றார்கள்.
சிறு பிள்ளைகளுக்கு அந்த தவறை சுட்டி காட்டும் போது பசுமரத்தாணி போன்று உள்ளத்தில் ஆழமாக பதிந்துவிடும். பிள்ளைகளை நெறிப்படுத்தும் போது, புத்திமதி சொல்லும் போது, அறிவுரை சொல்லும் போது, நல்ல விடயங்களை போதிக்கின்ற போது, பிள்ளைகளுக்கு தவறுகளை சுட்டி காட்டும் போது அன்பாக, பண்பாக, பாசமாக விழித்து நாங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுரையை மூத்தவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் சொல்ல வேண்டும் என்ற அழகான வழிகாட்டலை பார்க்கின்றோம். குர்ஆனை புரட்டி பாருங்கள். நபிமார்கள் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நசீஹத் செய்யும் போது, வசியத் செய்யும் போது, அறிவுரை சொல்லும் போது, யா புனைய, எனது அருமை மகனே, அன்பு மகனே என்று விழித்து அறிவுரை சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். ஒரு நெருக்கடியான நேரத்தில் கூட, அடம்பிடிக்கின்ற நேரத்தில் கூட அன்பாக, பண்பாக, பாசமாக விழித்து பிள்ளைகளுக்கு அறிவுரை சொன்ன செய்தியை பார்க்கின்றோம். நூஹ் நபியுடைய வரலாறை பார்க்கின்றோம். ஒரு நெருக்கடியான நேரத்திலே மகனே கப்பலிலே வந்து ஏறுமாறு சொல்லும் போது மகன் அடம்பிடிக்கின்ற நேரம், மகன் இந்த வெள்ளத்திலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன், மலையின் உச்சிக்கு நான் சென்று என்னை பாதுகாத்துக் கொள்வேன், மகன் பிடிவாதம் பிடிக்கின்ற சந்தர்ப்பத்தில் கூட யா முனையர் கம்மானா, அன்பு மகனே எங்களோடு வந்து ஏறிக்கொள் என்று அன்பான கட்டளை இட்டதை பார்க்கின்றோம். எனவே சிறு பிள்ளைகள் தவறு செய்யும் போது அன்பாக, பண்பாக, பாசமாக விழித்து பிள்ளைகளுக்கு அந்த தவறை சுட்டி காட்ட வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுபோன்றுதான் பள்ளியை நோக்கி வருகின்ற தொழுகையாளிகள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளில் ஒன்றுதான் பாதரி ஒழுங்கு. செருப்பை கலட்டுகின்ற நேரம் இடது காலை முற்படுத்தி கழட்ட வேண்டும். அணிகின்ற போது வலது காலை முற்படுத்தி அணிய வேண்டும். அதிகமானவர்களை பார்க்கின்றோம், வருகின்ற வேகத்திலே செருப்பை அங்குமிங்கும் போடுவார்கள், அல்லது இன்னொரு சகோதரருடைய அந்த பாதணிக்கு மேலால் தன்னுடைய செருப்பை கலட்டி விடுவார்கள். அது சேராக, மண்ணாக, அழுக்காக இருக்கும். அது பிற சகோதரருக்கு ஒரு அசௌகரியமாக இருக்கும். அவர் பள்ளியை விட்டு வெளியேறுகின்ற சந்தர்ப்பத்திலே தன்னுடைய பாதணியை தேடுகின்ற நிலைமையை பார்க்கின்றோம். வலது பாதனை அணிந்து விட்டு இடதை ஒரு காலிலே தேடிக்கொண்டிருப்பார் எங்கே என்று. வருகின்ற வேகத்திலே இவருடைய பாதணியை போடும் போது அங்குமிங்கும் அவருடைய ஏற்கனவே போட்டவருடைய பாதணி அங்குமிங்கும் செல்கின்ற நடைமுறையை பார்க்கிறோம். எனவே ஒரு ஒழுங்கமைப்பிலே வருகின்ற சகோதரர்கள் பாதணியை கலட்டி கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாங்கள் திரும்பி செல்கின்ற நேரத்திலும் அந்த சுண்ணாவை நடைமுறைப்படுத்த முடியும். வலதை அணிந்து அதன் பிறகு இடது காலுக்கு அணிவதற்கு அது நடைமுறைப்படுத்துவதற்கு அது இலகுவாக இருக்கும். எனவே இந்த நடைமுறையை தொழுகைக்கு வருகின்ற ஒவ்வொரு முஸ்லீமும் பேணி நடந்து கொள்ள வேண்டும். அதுபோன்றுதான் தொழுகைக்காக வருகின்ற தொழுகையாளிகள் விடக்கூடிய தவறுகளில் ஒன்றுதான், கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளில் ஒன்றுதான், குறிப்பாக பள்ளிவாசலுக்கு வந்து உது செய்கின்ற சந்தர்ப்பத்தில் கூட தண்ணீரை வீண்வரியம் செய்யும் நிலைமையை பார்க்கின்றோம். உது செய்கின்ற நேரம் தண்ணீர் வீண்வரியம் செய்யப்படுகின்றது. ஒன்றுக்கு பல விடுத்தங்கள் உறுப்புகள் கழுவப்படுகின்ற நிலைமையை பார்க்கின்றோம். அல்லது முதலாவது வலதை கழுவி அடுத்து இடதை கழுவது, வலதை கழுவது, இப்படியான நடைமுறையை பார்க்கின்றோம். பரிபூர்ணமாக 3 தடவையோ ஒரு உறுப்பை 3 முறை கழுவியதன் பிறகுதான் அடுத்த உறுப்பை கழுவ வேண்டும். இது வலதை ஒரு முறை கழுவது, அடுத்த இடதை கழுவது, திரும்ப வலதை கழுவது, இப்படி சுன்னாவுக்கு மாற்றமான நடைமுறையை பார்க்கின்றோம். அதுபோன்று குறிப்பாக வாலிபர்கள் தலையை மசகு செய்கின்ற நேரம் தான் அந்த வாரிய அந்த கொண்டை முடி அது குலைந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி முன்னால் நெற்றி ரோமத்திலே லேசாக தடவுகின்ற நிலைமையை பார்க்கின்றோம். அதுபோன்று காலை கழுவுகின்ற நேரம் கால்களை கோதி கழுவாத நிலைமை, குதிகாலை ஒழுங்காக கழுவாத நிலைமை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்த விடயங்கள். குதிகாலை நன்றாக கழுவாதவர்களுக்கு நரகம்தான் என்று அல்லாஹ்வின் தூதருடைய எச்சரிக்கையை பார்க்கிறோம். எனவே தொழுகையாளிகள்
உது செய்கின்ற நேரத்திலே விடுகின்ற முக்கியமான ஒரு தவறாக இருப்பதை பார்க்கின்றோம். அதுபோன்றுதான் பள்ளிக்குள் நுழைகின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் வலது காலை முற்படுத்தி ஓத வேண்டிய பிரார்த்தனை ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக என்ற பிரார்த்தனை நபிகளால் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய அருள் வாசல்களை எங்களுக்கு திறந்து தருவாயாக. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்று சொன்னால் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு சுப்ஹானல்லாஹ் கூட சொல்ல முடியாது, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் கூட சொல்ல முடியாது, நேரத்துக்கு ஜும்மாவுக்கு கூட சமம் தர முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய அருள் மிக முக்கியமானது. பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அந்த துஆவை கற்றுத் தந்தார்கள். அருள் வாசல்கள் என்று சொல்கிறார்கள், பன்மையிலே சொன்னார்கள். பாபுன் என்றால் ஒருமை, அபுவாப் என்று சொன்னால் பன்மை. உன்னுடைய அருள் வாசல்களை எனக்கு திறந்து தருவாய் என்ற அழகான பிரார்த்தனை கற்றுத் தருகின்றார்கள். எனவே பள்ளி வாசலுக்குள் நுழைகின்ற ஒவ்வொரு தொழுகையாளியும் கண்டிப்பாக இந்த பிரார்த்தனை ஓதி பள்ளிக்குள்ளே நுழைய வேண்டும். அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக என்ற பிரார்த்தனை ஓதி நுழைகின்றவர்களாக இருக்க வேண்டும். அதுபோன்றுதான் தொழுகையாளிகள் விடுகின்ற தவறுகளில் ஒன்றுதான் பள்ளியிலே பள்ளிவாசலிலே பேணப்பட வேண்டிய ஒழுங்குகளில் ஒன்றுதான் பள்ளிக்குள் நுழைந்தால் தஹியத்துல் மஸ்ஜித் என்ற அந்த தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கூட ஒரு மனிதர் உள்ளே நுழைகின்றார், தொழவில்லை. அல்லாஹ்வின் தூதர் கேட்கின்றார்கள், தொழுதா என்று. இல்லை என்று சொல்லும்போது கும் ஃபஸல்லி, எழும்பி தொழுவீராக என்று அல்லாஹ்வின் தூதர் பணித்த செய்தியை பார்க்கின்றோம். எனவே அந்த தஹியத்துல் மஸ்ஜித் என்ற அந்த தொழுகையை நாங்கள் ஒவ்வொருவரும் பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது அந்த தொழுகையை தொழுகின்ற அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இது பள்ளிவாசல் பேண வேண்டிய முக்கியமான ஒழுங்குகளில் ஒன்று. அதுபோன்றுதான் ஆடை விடயங்கள், அதிலே மிக கவனமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதிகமான சகோதரர்களை பார்க்கின்றோம், பள்ளிவாசலுக்குள் வரும்போது ஜும்மா அல்லாத மற்ற நாட்களிலே அழுக்கடைந்த ஆடைகளோடு துர்நாற்றம் வீசுகின்ற நிலைமையிலே பள்ளியை நோக்கி வருகின்ற நிலைமையை பார்க்கின்றோம். பள்ளிவாசலுக்குள் வரும்போது ரப்போடு நான் உரையாட வருகின்றேன் என்ற, அல்லாஹ்வோடு நான் கலந்துரையாட வருகின்றேன் என்ற சிந்தனையோடு நாங்கள் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நான் நிற்கின்ற சிந்தனையோடு இருக்க வேண்டும். இருக்கின்ற ஆடையில் நல்ல தூய்மையான ஆடைகளை அணிந்து வருகின்றவர்களாக இருக்க வேண்டும். அதுபோன்றுதான் குறிப்பாக வாலிபர்கள் விடுகின்ற தவறுகளில் ஒன்றுதான் உருவப்படங்கள் உள்ள ஆடைகள் அணிந்து வருகின்ற நிலைமையை பார்க்கின்றோம். அதுபோன்று சில வாலிப சகோதரர்கள் டவுசரும் டிஷர்ட்டும் போட்டுக்கொண்டு வருவார்கள். அவர்கள் சுஜூது செய்கின்ற நிலைமையிலே அல்ல ருக்குவுக்கு போகின்ற நிலைமையிலே மறைக்க வேண்டிய பகுதிகள் தெரிகின்ற நிலைமையை பார்க்கின்றோம். தொழுகை பாத்திலாகிவிடும். அறியாமல் நிறைய சகோதரர்கள் செய்து கொள்கின்றோம். எனவே அந்த மறைக்க வேண்டிய பின்பகுதிகள் அதை நாங்கள் சுஜூது செய்யும் போது, ருக்கு செய்யும் போது அது தெரியப்படும் என்று சொன்னால் தொழுகை பாத்திலாகிவிடும். எனவே அந்த மறைக்க வேண்டிய பகுதியை நான் அடிகின்ற ஆடை என்னுடைய மறைக்க வேண்டிய பகுதியில் அங்கு சம்பூர்ணமாக மறைக்கப்படுகின்றார் என்று ஒவ்வொருவரும் தனிமையிலே தங்களை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஆடை விஷயத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுபோன்றுதான் பள்ளிவாசலுக்குள் வருகின்ற தொழுகையாளிகள் விடுகின்ற தவறுகளில் ஒன்றுதான் தொழுகைக்காக இக்காமத் சொல்லப்பட்ட பிறகும் சுன்னத்தான தொழுகைகளை தொழுது கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய தடையை பாருங்கள். இதா உகீமத்திஸ் ஸலா ஃபலா ஸலாத்த இல்லல் மக்தூபா. தொழுகைக்காக இக்காமத் சொல்லப்பட்டு விட்டால் ஃபர்லான தொழுகையை தவிர எந்த தொழுகையும் கிடையாது. இக்காமத் சொல்லப்படுகின்றது, அவர் தஷஹுதில் அத்தஹியாத்தில் இருக்கின்றார் என்றால் அவரால் இணைந்து கொள்ள முடியும். இவர் அப்போதுதான் இரண்டாவது ரக்காயத்தை ஆரம்பிக்கின்றார் என்றால் அவர் உடனடியாக தொழுகையை விட்டுவிட்டு ஜமாத்தோடு
அவர் இணைந்து கொள்ள வேண்டும். அதுதான் நபி வழி என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே தொழுகையாளிகள் விடுகின்ற தவறுகளில் மிக முக்கியமான தவறாக இருப்பதை பார்க்கின்றோம். அதுபோன்று நாங்கள் தொழுகைக்கு வருகின்ற ஒவ்வொரு தொழுகையாளியும் நேரகாலத்தோடு தொழுகைக்கு வருகின்ற அந்த நடைமுறையை, அந்த பழக்கத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதரோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியை பாருங்கள். தன்னுடைய மனைவிமார்களுக்கு பணி செய்கின்றவர்களாக இருப்பார்கள். ஃபைதா ஹலரத்தி ஸலா, தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டு விட்டால், தொழுகை நேரம் வந்து விட்டால், ஹரஜல ஸலா, தொழுகைக்காக நபிகளார் விரைந்து சென்று விடுவார்கள். எனவே ஒரு முஸ்லிம் முன்கூட்டியே தயாராகி வருவதன் மூலமாக ஏராளமான நன்மைகளை அவன் அடைந்து கொள்கின்றான். இது தொழுகையாளிகளுக்கு தவிர வேறு யாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரகாலத்தோடு தொழுகைக்கு வருவதுடைய சிறப்பை பற்றி சொல்கின்ற நேரம், மக்கள் நேரகாலத்தோடு தொழுகைக்கு வருவதுடைய சிறப்பை அறிவார் என்று சொன்னால் அவர்கள் முந்திக் கொள்வார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற அந்த செய்தியை பார்க்கின்றோம். அதுபோன்றுதான் தொழுகையாளிகள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளில், பேண வேண்டிய ஒழுங்குகளில் முக்கியமான ஒன்றுதான், நாங்கள் தொழுகைக்கு முன்கூட்டி வருவதன் மூலமாக நிதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தொழுகைக்கு மிக முக்கியமான நிதானம். சிலரை பார்க்கின்றோம், தொழுகைக்கு அமைதியாக வருவார்கள், இக்காம சொல்லப்பட்டு விட்டால் இங்கே தொழுகை நடக்கின்ற போது அங்கிலிருந்து வேகமாக வருவார்கள், ஓடோடி வருவார்கள். அல்லாஹ்வின் தூதர் என்னை தடை செய்திருக்கின்றார்கள். எனவே தொழுகைக்கு முன்கூட்டியே வருவதன் மூலமாக நாங்கள் அமைதியாகவும் நிதானமாகவும் எங்களுடைய தொழுகையை தொழ முடியும், தொழுகின்ற பாக்கியத்தை அடைந்து கொள்ள முடியும். தாமதித்து வருவதன் மூலமாக இங்கு வந்து தொழுகைக்காக வேண்டி மூச்சு இறைக்கின்ற நிலைமையிலே தொழுகையிலே கலந்து கொள்ளும் நிலைமையை பார்க்கின்றோம். இதா உகீமத்தி ஸலா, தொழுகைக்காக இக்காம சொல்லப்பட்டு விட்டால் ஃபலா தஅதூஹா வஅன்தும் தஸ்ஊன், நீங்கள் வேகமாக விரைவாக வர வேண்டாம், நீங்கள் நடந்து வாருங்கள். வ அலைக்குமுஸ் ஸகீனா, அமைதியை அடக்கத்தை கடைப்பிடிங்கள். ஃபமா அதரக்தும் ஃபஸல்லு, உங்களுக்கு தவறவிட்டதை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், அடைந்ததை நீங்கள் பூர்த்தியாக்குங்கள். நீங்கள் இமாமோடு சேர்ந்து தொழும்போது அதில் எது உங்களுக்கு தவறவிடப்பட்டதோ அதனை நீங்கள் இமாம் சலாம் கொடுத்தன் பிறகு ஃபாத்திம்மு, நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் தொழுகையின் போது கூட அமைதியையும் அடக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கின்றார் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகல விடயங்களிலும் அமைதியையும் அடக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும். அதில் தான் அவனுக்கு வெற்றியும் விமோசனம் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே எமக்கு சொல்வதை பார்க்கின்றோம். எனவே தொழுகையாளிகள் கடைபிடிக்க வேண்டிய விடயங்களில் மிக முக்கியமான ஒரு விடயம்தான். அதுபோன்றுதான் பள்ளியை நோக்கி வருகின்ற தொழுகையாளிகள் பள்ளிவாசல் பேண வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளில் மிக முக்கியமான ஒழுங்குதான் பள்ளிவாசல்களில் நடைபெறுகின்ற மார்க்க விளக்க வகுப்புகள், சொற்பொழிவுகள், தர்சுகளிலே தாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இந்த பள்ளியை பொறுத்தவரையில் பெண்களுக்கென்று ஜும்மாவுக்கென்று பிரத்யேகமான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை மார்க்கத்தை விட்டும் தூரப்படுத்தவில்லை, ஆனால் நமது சமூகம் எல்லா விடயங்களும் தூரப்படுத்தி இருக்கின்றோம். அவர்களுக்கு ஒரு சில இடங்களில் தான் இவ்வாறு பெண்களுக்கான ஜும்மா தொழுகைக்கான சந்தர்ப்பம் இல்லை என்றால் மாதத்திலே ஒரு நாள் மார்க்க விளக்க வகுப்பு நடைபெறும், அல்லது 2 மாத காலங்களுக்கு. இப்படித்தான் அவர்களுக்கு மார்க்க விடயங்களை கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கூட மிக குறைவுதான் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இங்கு முழுமையாக அந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு, உங்கள் மனைவிமார்களுக்கு நீங்கள் அவர்களோடு பேசி அறிவுரை சொல்லி உங்களுடைய
அந்த சமைக்கின்ற அந்த வேலைகளை நேரகாலத்தோடு சமைத்து பள்ளிக்கு குடும்பம் சைதம் ஜும்மாவுடைய நேரத்திலே நாங்கள் சங்கமிப்போம். எல்லோரும் சேர்ந்து அந்த மார்க்க விளக்க வகுப்பை கேட்பதற்காக வேண்டி, அந்த உரையை கேட்பதற்கும் ஜும்மாவை இமாமோடு சேர்ந்து நாங்கள் தொழுது அந்த நன்மை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நேரகாலத்தோடு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி முற்கூட்டி உங்களுடைய வேலைகள் எல்லாம் செய்து விடுங்கள் என்று மனைவிமார்களுக்கு ஒத்துழைப்பாக ஒத்தாசையாக இருந்து இதிலே நாங்கள் உதவியாக இருந்து நாங்களும் அதில் ஒரு பங்காளிகளாக பங்களிப்பு செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒமஜிதமா கௌமுன் ஃபீ பைத்தி மின் புயூத்தில்லாஹ், எந்த சமூகம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகின்றார்களோ, வயத்ததாரசூன பைனஹும், கற்பித்தலில் ஈடுபடுகின்றார்களோ, இல்லா நஸலத் அலைஹிம் ஸக்கீனா, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சக்கீனத் என்ற அமைதி இறங்கினது. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சக்கீனத் என்ற அமைதி இறங்கினது. வகஷியத்துமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அருள் அவர்களை அப்படியே மூடிக்கொள்கின்றது. வஹஃபத்துமுல் மலாயிகா, அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய வானவர்கள் அவர்களை புடைசூழ அமர்ந்து கொள்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை பற்றி பெருமையாக தன்னிடமிருந்து இந்த வானவரிடம் நபிமாரிடம் பெருமையாக பேசினான். அப்படியான ஒரு சபை தான், ஒரு மஜ்லிஸ் தான் இல் மஜ்லிஸ், பள்ளியிலே நடக்கின்ற நிகழ்வுகள். ஒரு பயானை வாட்ஸ்அப்பிலே, யூடியூபிலே, முகநூலிலே கேட்டால் நன்மை இருக்கின்றது, மார்க்கத்தை படிப்பதற்கு நன்மை இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே கால் மடித்து இந்த மார்க்க விளக்கத்தை கேட்பதற்கு தான் இந்த தனி சிறப்பு. இந்த சிறப்பு வேறு எதுக்குமே கிடையாது. எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பள்ளியிலே நடக்கின்ற மார்க்க விளக்க வகுப்புகளிலே எங்களுடைய சிறார்களை அனுப்ப வேண்டும், பெண் பிள்ளைகளை அனுப்ப வேண்டும், குடும்பம் சைதம் கலந்து கொள்ள வேண்டும். இது பள்ளிவாசலிலே பேண வேண்டிய முக்கியமான விடயங்களில் உண்டு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோன்றுதான் அன்பு சகோதரர்களே, தொழுகையாளிகள் பள்ளிவாசலுக்கு வருகின்ற ஒரு முஸ்லிம் பேண வேண்டிய ஒழுங்குகளில் மிக முக்கியமானதுதான், தொழுகின்றவர்கள் தனக்கு முன்னால் ஒரு தடுப்பை, ஒரு சுத்ராவை வைத்து அதை முன்னோக்கி தொழுகின்ற அந்த பழக்கத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். நபிகளாருடைய சுன்னா, அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய வாகனத்தை முன்னால் வைத்து, ஈட்டியை முன்னால் வைத்து, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தொழுகைகளை தொழுதிருக்கின்ற அந்த செய்தியை பார்க்கின்றோம். எனவே தொழுகையாளிகள் ஒவ்வொருவரும் தனிமையில் தொழுகின்ற நேரம் தனக்கு முன்னால் ஒரு சுத்ராவை, தடுப்பை வைத்து தொழ வேண்டும். இது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த ஒரு சுன்னா வழிமுறை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதிகமானவர்கள் அலட்சியமாக நடந்து கொள்கின்ற ஒரு விடயம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோன்றுதான் எங்களில் அதிகமானவர்கள் விடுகின்ற தவறுகளில் ஒன்றுதான், நேர காலத்துக்கு தொழுகைக்கு வருவார்கள், ஆனால் முன் சஃபிலே இருக்காமல் அங்கு ஒரு தூணை பிடித்துக் கொண்டிருப்பார்கள், அல்லது பின்னால் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வரிசையுடைய முன்சப்புடைய சிறப்பை பல்வேறு நபிமொழிகளிலே சிலாகித்து சொல்வதை பார்க்கின்றோம். அதான் சொல்வதிலும் வாங்கு சொல்வதிலும் முன்வரிசையின் சிறப்பையும் மக்கள் அறிந்து அதற்கு குலுக்கல் முறையில் தான் அதனை அடைந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அதற்கும் போட்டி போட்டுக் கொள்வார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை பார்க்கின்றோம். சமுரா பின் ஜாபிர் பின் சமுரா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சொல்லினார், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் வந்தார்கள். அப்போது எங்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் வானவர்கள் தங்கள் இறைவனுக்கு முன்னால் அணிவகுத்து நிற்பதை போன்று நீங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடாதா, சஃபிலே நிற்கக்கூடாதா? எப்படி என்று கேட்டபோது, முதலாவது சஃபிலே முதல் வரிசையில் அவர்கள் இருப்பார்கள், நெருக்கமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை பார்க்கின்றோம். எனவே இந்த வழிமுறைகளை ஒவ்வொரு தொழுகையாளியும் பேணி நடந்து கொள்ள வேண்டும்.
அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது நபியில்லா அம்மாபாத். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, பள்ளியை நோக்கி வருகின்ற ஒரு முஸ்லீம், ஒரு தொழுகையாளி பள்ளிவாசலில் பேண வேண்டிய, கடைப்பிடிக்க வேண்டிய, தவிர்ந்து நடந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சில செய்திகளை நாங்கள் பார்த்தோம். அதிலே இன்னும் ஒரு முக்கியமான செய்தி தான், பள்ளிவாசலுக்கு வருகின்ற சில சகோதரர்கள் பள்ளிக்குள் வந்து கொண்டு ஃபோனை நோண்டிக் கொண்டிருப்பார்கள். குறிப்பாக ஜும்மாவுடைய நேரத்தில் கூட இமாம் மிம்பரில் ஏறி ஜும்மா உரையாற்றி கொண்டிருக்கும் போது கூட ஃபோனை பார்த்து கொள்வார்கள். என்ன வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் வந்திருக்கின்றது, சைலண்ட் போட்டு அதனை பார்த்து கொள்வார்கள். இவ்வாறு செய்வதன் மூலமாக அவருடைய ஜும்மா பால்படுத்தப்படும், முழுமையான நன்மை அவர் அடைந்து கொள்ள முடியாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபித்தோழர்கள், நபிகளாருடைய பயிற்சி பாச நபித்தோழர்கள் இமாம் மிம்பரில் ஏறினால் நபிகளாரை சூழ அமர்ந்து கொள்வார்கள். மிம்பரை சூழ, புடை சூழ அமர்ந்து கொள்வார்கள். இதுதான் சுன்னா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. இது பெரும்பாலான பள்ளிகளிலே இந்த நடைமுறையை காண முடியாத நிலைமையை பார்க்கின்றோம். எனவே குறிப்பாக ஜும்மாவுடைய நாட்களிலே ஜும்மாவுக்கு சம்பந்தம் வேறு எங்களுடைய சிந்தனைகளை திசையிருப்புகின்ற செயல்களிலே நாங்கள் ஈடுபட்டுக் கொள்ளக்கூடாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோன்று அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய மாளிகை என்று நாங்கள் விளங்கியிருக்கின்றோம். அதனுடைய வளர்ச்சியிலே எங்களால் முடியுமான பங்களிப்புகளை நாங்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் பங்குதாரிகளாக, பங்காளிகளாக நாங்கள் மாற வேண்டும். பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய மாளிகை, அதற்கு உதவி செய்தால் எவ்வளவு நன்மை என்றெல்லாம் நாங்கள் விளங்கியிருக்கின்றோம். எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்காக வேண்டி அங்கே நிகழ்ச்சிகள், ஏற்பாடுகள் செய்கின்ற நேரங்கள் எல்லாம் எங்களால் முடியுமான பங்களிப்புகளை நாங்கள் வழங்குகின்றவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக அதிகமான பள்ளிகளிலே காணுகின்ற ஒரு நிகழ்வுதான் இந்த சந்தா பணம் என்பது. பள்ளிவாசல் கட்டப்பட்ட தொடக்கம் இன்று வரைக்கும் அந்த 50 ரூபாய், 100 ரூபாய், 150 ரூபாய் என்று அந்த சந்தா பணம் அதே தொகையில் இருப்பதை பார்க்கிறோம். நாட்டின் பொருளாதார நிலைமைக்கு ஏற்ப பொருளாதாரம் வீழ்ச்சி காரணமாக நாளாந்தம் பொருட்களின் விலைகள் எல்லாம் கூடிக்கொண்டு செல்கின்றது. ஆனால் நான் பள்ளிக்கு 100 ரூபாய் செலுத்துவது, அந்த 100 ரூபாயைத்தான் நான் செலுத்துவேன் என்று கஞ்சத்தனம் பண்ணி நிறைய சகோதரர்களை பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும். எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் ஒரு நாளைக்கு 3 டீ குடிக்கின்றேன். ஒரு டீ 100 ரூபாய், 120 ரூபாய். ஒரு குக்கிராமங்களில் குடித்தால் கூட 100 ரூபாய் குறைய குடிக்க முடியாது. மாதாந்தம் 100 ரூபாய் இன்னும் கொடுக்கின்றமே, நான் அதனை கூட்டி கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் செய்வது, அல்லாஹ்வுடைய மாளிகையின் வளர்ச்சிக்காக வேண்டி என்னுடைய பங்களிப்பு என்று நான் மாதாந்தம் 500 ரூபாய் கொடுப்பேன். நான் மாதம் கொடுப்பது 300 ரூபாய் என்று எங்களுடைய சந்தா தொகைகளை நாங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும். மின்சார கட்டணம் உயர்ந்து விட்டது. ஏனைய பள்ளிவாசலுடைய நாளாந்த செலவுனெல்லாம் அதிகரித்து வருகின்றது. ஆனால் அதிகமான பள்ளிகளிலே இன்னும் அதே தொகையைத்தான், அதுவும் நிறைய பள்ளிவாசல் பார்க்கின்றோம், அந்த 100 ரூபாய் கூட நிலுவையில் இருக்கும் நிலைமையை பார்க்கின்றோம். அவ்வளவு கஞ்சத்தனமாக, உலோபித்தனமாக நடந்து கொள்கின்ற நிறைய முஸ்லிம் சகோதரர்களை பார்க்கின்றோம். வீணான விடயங்களுக்கு இவ்வளவெல்லாம் செலவழிக்கின்றோம். எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி, பள்ளியின் வளர்ச்சிக்காக வேண்டி, சமூகத்தின் எழுச்சிக்காக வேண்டி கேட்கின்ற நேரங்களெல்லாம் தாராளமாக வாரி வழங்குகின்ற கொடை வள்ளல்களாக இருக்க வேண்டும். எனவே பள்ளிவாசல் விடயத்திலே அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். ஒரு ஊருடைய முன்னேற்றம் பள்ளியுடைய முன்னேற்றத்தில் இருக்கின்றது, பாடசாலை முன்னேற்றத்தில் இருக்கின்றது.
பாடசாலையும் பள்ளிவாசலும் ஒரு மனிதன் 2 கண்களை போன்று சமூகத்தின் 2 கண்கள். ஒரு சமூகத்தின் கேந்திர ஸ்தானம் பள்ளிவாசல். எனவே அதற்காக வேண்டி எங்களால் முடியுமான பங்களிப்புகளை தாராளமாக செய்கின்றவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி எங்களால் முடியுமான பங்களிப்புகளை செய்கின்ற நல்ல மக்களாக வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கால் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.